தர்மபுரி அருகே சாக்கடை கால்வாய் அமைப்பதில் நடந்த தகராறின் போது கத்தியால் குத்தியதில் உடற்பயிற்சி நிலைய உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி அருகே எட்டி மரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உடற்பயிற்சி நிலைய உரிமையாளர் சிவபிரகாசம் என்பவருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் இடையே தெருவில் புதிதாக சாக்கடை கால்வாய் அமைப்பதில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் பிரச்சனை எழவே மது போதையில் இருந்த வெங்கடேஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவபிரகாசத்தை கத்தியால் குத்தினார். இந்த நிலையில் நிலை குலைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தலைமறைவாகியுள்ள வெங்கடேசனை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே இளைஞரை 5 பேர் சேர்ந்து சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிருஷ்ணகிரி நகரில் பழையப்பேட்டை பகுதியில் தில்ஷாத் என்பவரது கடைக்கு வந்த 5 பேர் பணம் கொடுக்காமல் பொருட்களை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அந்த 5 பேரும் சேர்ந்து கடையின் உரிமையாளர் தில்ஷாத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்ன சேலத்தில் நெஞ்சுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாலுச்சாமி என்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் குதித்தனர். அதே சமயம் உரிய முதலுதவி சிகிச்சை அளித்தும் பாலுச்சாமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.